3 variations for your biceps to grow. ஸோ பைசெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக தெரியக்கூடிய ஒரு மசில் தான். ஸோ நீங்கள் ஷர்ட் போட்டோ டிஷர்ட் போட்டோ ஈஸியாக வெளியே தெரியக்கூடிய ஒரு மசில். ஸோ இது எப்படி டெவலப் பண்ணலாம்னு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் அண்ட் சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பார்பெல்ஸ் வந்து ஜிம்மில் எல்லாமே போடக்கூடிய சம் பிகினர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுறது வேரியேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்பெல் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் அப் டவுன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 times 12 times அப்புறம் ஃபெயிலியர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்பெல் பைசெப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்விங் போடுறாங்க, பாடி மோஷன் யூஸ் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நிறைய ஸ்விங் போடுறாங்க, பாடி யூஸ் பண்ணி ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா பைசெப் டென்ஷன் உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்பெல்ஸ் போட முடிச்சா கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு வாலில் இல்லை இது மாதிரி இடத்துல லீன் பண்ணிட்டு கால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு தலை பின்னாடி சாச்சிட்டு கேர்ள் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். வேரியேஷன் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பைசெப்ல டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பாடி ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி வால் சப்போர்ட் பண்ணதாலும் உங்களுக்கு வந்து பைசெப்ஸ் மட்டும் தான் டென்ஷன் இருக்கும். ஸ்விங்கிங் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு ஒரு ப்ரிகாஷன் மட்டும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போடுற வெயிட்ஸ் உங்களை போட முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட்ஸ் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டெம்போவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெம்போஸ் எப்படி சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேட். நீங்கள் லிஃப்ட் பண்ண முடிச்சா 1 second லிஃப்ட் பண்ணுங்கள், 1 second ஹோல்டு, பைசெப் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக அட்லீஸ்ட் ஒரு 3 seconds நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. இது பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டென்ஷன் டியூட்டின்னு சொல்லுவாங்க. டியூட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு மசிலோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து பைசெப்ஸ்னால ஒரு ஃபர்தராக க்ரோத் பண்ண முடியும். ஸோ பார்பெல் ஒரு வேரியேஷன் மாத்திரம் எப்படி கரெக்ஷன் பண்ண பார்த்துரும். நெக்ஸ்ட் நம்ம டம்பிள் வேரியேஷன் போகலாம். நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டம்பிள் கர்ல்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப் ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப். மெயினாக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த ரிஸ்டோட டேர்னிங் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ஹேமர் கர்ல்ஸ் பண்ணுற மாதிரி கையில் பேசுவாங்க. மேலே எடுத்துகிட்டு வரும்போது சார் உங்கள் லிட்டில் ஃபிங்கர் நல்லா டேர்ன் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் ட்ராப். இது பண்ணதான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பைசெப்ல ஒரு லாங் ஹேண்ட் டென்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படியே அதே மாதிரி சேம் டெம்போ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 1 second அப், 1 second ஹோல்ட், ஃப்ளெக்ஸ், 3 seconds டவுன், ட்விஸ்ட், அகெயின் அப், ட்விஸ்ட் அண்ட் ட்ராப். இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெப்ஸ் போக 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 பாடி வெயிட் யூஸ் பண்ணி நோ ப்ளே ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணலாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பேக் ஒரு சர்ஃபேஸை சப்போர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் கையை நீங்கள் நார்மலாக வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் வைடாக பின்னாடி சாஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஹேண்ட்ஸ் ஓவர் ஹியர் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப், அகெயின் ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப். இந்த வேரியேஷன் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக டம்பிள் கர்ல்ஸ் போட்டு வர ஸ்விங் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸ்விங் பண்ணுறதால ஆஸ் சேம் பார்த்தா மாதிரி தான் பைசெப்ஸ் இருக்கிற டென்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் அண்ட் எக்ஸசைஸ் இன்னும் மைண்ட் மசில் கனெக்ஷன் இன்வால்வ் பண்ணி போடலாம். அண்ட் எப்போவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்போ ரொம்ப ஸ்லோவாக போடும் பைசெப்ஸ்க்கு. ஏன்னா அந்த பைசெப்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி டு செஸ்ட் பேக் லெக்ஸாக இருக்கும். பைசெப்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் மசில். ஸோ இதுக்கு நீங்கள் வெயிட்ஸ் அதிகமாக போடணும் அவசியம் இல்லை. மைண்ட் மசில் கனெக்ஷன் நல்லா ப்ராப்பராக டெம்போ யூஸ் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டாலே உங்கள் பைசெப்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பார்பெல் வேரியேஷன் பார்த்துரும், டம்பிள் வேரியேஷன் பார்த்துரும். நெக்ஸ்ட்டு கேபிள் வேரியேஷன் காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கேபிள் கர்ல்ஸ் நல்லா ஐசோலேஷன் எக்ஸசைஸ். ஸோ யூஸ்வலாக எல்லாம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப், ஸ்குவீஸ் அண்ட் ட்ராப். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ இங்கே வெர்டிகலாக டேரெக்டாக நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். இது என்ன கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 step ஃபார்வர்ட், கொஞ்சம் ஃபார்வர்ட் லீன் பண்ணிங்கன்னா இதுவும் பேக். இது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ் போடுற ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ 1 step ஃபார்வர்ட், லீன் பேக், squeeze and drop, squeeze and drop. ஸோ போன செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரி தான் கேபிள் கர்ல்ஸும் சரி பைசெப் எந்த வேரியேஷன் போடணும் சரி வெயிட் அதிகமாக போடணும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட வெயிட் உங்களோட கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுங்கள். வெயிட் போட வேணாம் நான் சொல்ல, உங்கள் கெப்பாசிட்டி அனுசரிச்சு அதை விட கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுங்கள். இப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் போடுறது மேட்ரு இல்லை, வெயிட்டாக போடுறது தான் மேட்ரு. ஸோ கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்கள். ஹெவி வெயிட்ஸ் புஷ் பண்ணணும், ஈகோ நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. இன்ஜுரி ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டயர் ஆகக்கூடிய மசில் பைசெப்ஸ். உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வேணும்னா ப்ராப்பர் வெயிட்டில் ப்ராப்பர் ஃபார்மில் உங்களை இன்டென்சிட்டி புஷ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பைசெப்ஸில் 3 வேரியேஷன் பார்த்தோம். பார்பெல் எப்படி போடணும், டம்பிள் எப்படி போடணும், கேபிள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இந்த ரொட்டீன் உங்களை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இந்த வேரியேஷன்ஸும் உங்கள் ரொட்டீன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதை மைனஸ் பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வேரியேஷன்லாம் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.